டிக் டிக் டாக் டாக் டிக் டிக் டாக் டிக் 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 டாக் டிக் 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 டிக். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்ப இங்க வந்த? ஆக்சுவலி இது மழைக்காலமா, உள்ள குளிர் அதிகமா இருக்கு, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இது தூங்கறதுக்கான வயசு இல்ல, கனவு காண்ற வயசு. சீக்கிரமா ஓடி போடான்னு பாடியில இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் தொல்லை பண்ணுது. நீ ரெடின்னு சொன்னா பறந்து போயிடலாம். ஏய் நான் சும்மா அன்னைக்கு தமாஷ் பண்ணேன். தமாஷ்கா? ஆமா, தயவு செஞ்சு அந்த விஷயத்தை மறந்துரு. எப்படி மறக்க முடியும்? நான் பாட்டுக்கு என்னோட வழியில போயிட்டு இருந்த, போன் பண்ணி வா வான்னு நானும் வந்தேன். இப்ப போன்னு சொன்னா இந்த மழை டைம்ல நான் எங்க போறது? ஒண்ணு பண்ணலாம், இங்க சாரி கட்டி இருக்கல, உனக்கு ஓடி போகணும்னு தோணுச்சுன்னா சினிமா ஸ்டைல்ல இந்த சாரியை பிடிச்சிக்கிட்டு சர்றன்னு வழுக்கிக்கிட்டே கீழே வந்துடு. நானும் தேவதாசும் கீழே கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். தேவதாசா? ஒரு தடவை ட்ரையல் பார்க்கலாமா? ஏய் எங்க அப்பா பத்தி தெரியும்ல. கிரேட் மேன், ஆர்மி மேன். அவர் உனக்கு ஃபாதர் மட்டும் இல்ல, என் வருங்கால ஃபாதர் இன் லாவும் தான். நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா நான் அப்பா கிட்டயே சொல்லிடுவேன். நீ என்ன சொல்றது? டைம் பார்த்து நானே சொல்றேன் பாரு. ச்சே. ஏய் உன் அப்பா கிட்ட நம்ம காதல பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா எங்க? விட்டல் அங்கிளும் அதான் கேக்குறாரு. அண்ணா அவரு கொஞ்சம் வெளிய போயிருக்காரு. ஆண்டி எங்க அப்பா எங்க இருக்காரு? மணி 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 அப்பா எங்க இருக்காரு? அபிசார கூட்டிக்கிட்டு தோட்டத்து பக்கமா போனாருமா. கையில கன்னு கூட வச்சிருந்தாரு. டாடி டாட் ஹாய் அங்கிள். ஃபயர். I like that. Get ready. காமெடி பீஸ் காலி ஆகிடும் போல இருக்கு. How is it? பேக் அதிருது அங்கிள். என்ன டாடி இது? காலையில உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? He is such a brave man. Oh, of course. நான் நிறைய பேர்கிட்ட இப்படி நிக்க சொல்லி கேட்டப்போ பின்பக்கத்தை பொத்திக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. இவன் ஒருத்தன் தான் ஆம்பள மாதிரி நின்னு. He's a real man. He can get into army, you know. நந்தோ, நந்தினி, young man. Oh, young man. என்ன நம்ம லவ் மேட்டர் சொன்ன உடனே அவர் என்ன சுட்டுடுவார்னு நினைச்சிட்டு வந்தியா? கைய விடு. உன் டாடி கிட்ட நான் எதுவும் சொல்லல. Young man. கைய விடு. நீ கைய பிடிச்சிட்டு இருக்கறத எங்க அப்பா பார்த்தாரு, பின்னாடி இல்ல முன்னாடியே சுட்டுடுவாரு. Young man. அப்பா, உங்க அப்பா என்ன ஜேம்ஸ் பாண்டா? நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆனதும் உங்க அப்பா கையில ஒரு பெரிய கன்னை கொடுத்து காக்கி யூனிஃபார்ம் போட்டு விட்டு நம்ம வீட்டு கேட் முன்னாடி நிக்க வைப்பேன். வாட்ச்மேனா? Young man. எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது. நீ கைய பிடிச்சிட்டு இருக்கறத பார்த்தாரு, நிஜமாவே சுட்டுடுவாரு. இந்த வாட்ச உன் கையில கட்டி விடுறேன். என்ன பண்ற? இத கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட காட்டு. என்ன பண்ணிட்டு நான் இருக்க? கட்டி விட்டேன்னு சொல்லு. இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கமா? தும்பி பிடிக்கலான்னு. அந்த யங் மேன் எங்கம்மா? எனக்கு தெரியாது. தெரியாது டாடி. கையில என்னது? ஒண்ணும் இல்லையே. என்னது கையில? ஒண்ணும் இல்ல. நதிங் நதிங். அங்கிள், எங்க போயிட்டீங்க? 2 நிமிஷம் நீங்க காணன உடனே நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அங்கிள். நானும் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். நீ எங்க போயிருந்த?
டீடைலா சொல்லணுமா அங்கிள்? பிசுக்கா பண்ணி பேலோ சின்ன பையன் மாதிரி. சின்ன வயசுல பெரியவங்க மாதிரி யோசிக்கணும்னு, வயசானதுக்கு அப்புறம் சின்ன பசங்க மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. That's the best advice anybody get. தேங்க் யூ அங்கிள். அங்கிள், உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாது. சரியான மக்கு. ஒரு ஆம்பளையை எப்படி சைட் அடிக்கிறதுன்னு கூட தெரியல. என்ன மாதிரி ஸ்மார்ட் கைய எதிரில வச்சுக்கிட்டு இல்ல வச்சீங்க. என்ன அழகா குறி வச்சீங்க அங்கிள். அத பார்த்ததும் நீங்க எவ்வளவு டைனமிக், கிரேட், ரிட்டையர்ட் ஆர்மி ஆபீசர்னு எனக்கு தெரிஞ்சது. Thank you. Shall we continue? ஓகே அங்கிள். Come on. ஆண்டவா, நீ தான் என்ன காப்பாத்தணும். நந்தினி, ஏதோ கையில வச்சிட்டு இருந்தியே. டாடி, காலையில இருந்து விட்டல் அங்கிள் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ணிருக்காரு தெரியுமா? விட்டல் ஃபோன் பண்ணா. சரி சரி பாப்பா. ஓ, ஓ. நைன் 9848032919. எப்பா, உன் நம்பர் எனக்கு தெரியும்டா. இவ்வளவு ரிதமெட்டிக்கலா சொல்றதுக்கு என்ன தவிர வேற யார் இருக்கா நண்பா? அது சரி, காலையில இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்டுட்டு இருந்தியாமே, என்ன விஷயம்? இட்ஸ் ஆல் ரைட். நான் சொல்றத கவனமா உன் மண்டையில ஏத்திக்க. பேட்டரி இருக்கா? இருக்குடா, சொல்லு. 42 வருஷத்துக்கு முன்னால இந்த உலகத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்ன நடந்தது? நான் பிறந்தது. அப்படி போடு. 32 வருஷத்துக்கு முன்னால உன் வாழ்க்கையிலயும் ஒரு அற்புதம் நடந்துச்சு. அது என்னது? நான் உனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது. ஐயோ, 12 வருஷத்துக்கு முன்னால என் வாழ்க்கையில ஒரு அநியாயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. இட்ஸ் ஆல் ரைட்ரா. நாளைக்கு அந்த நாள். அதான் என் மனைவியோட மேரேஜ் டே. நீ உன் குடும்பத்தோட சொந்த பந்தங்களோட வந்து எங்களை விஷ் பண்ணிட்டு போகணும். வெறுங்கைய வீசிட்டு வந்துடாத, கிஃப்டோட வரணும். பெரிய கிஃப்ட். சரி சரி, வேற என்னடா விசேஷம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு இன்கமிங் ஃப்ரீ, எனக்கு அவுட் கோயிங் காசு. நீ போனை கட் பண்ண, இல்லைன்னா பேட்டரி கட் ஆயிடும். பார்ட்டிக்கு விஐபிஸ்லாம் வருவாங்கன்னு அங்கிள் சொல்லிருக்காரு. கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணு. டீசென்ட்டானா எப்படி மம்மி? கிறுக்குத்தனம் பண்ணாம இருந்தா சரி. சொன்னது ஞாபகம் இருக்கா? இப்ப வந்துடுறேன் மம்மி. ஆ? ஆண்டி, என்ன? ஒரு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு எங்க அம்மாவுக்கு இவ்ளோ துரோகம் செய்யறதா? நான் என்னடா பண்ணேன்? நீங்க அவங்க கூட கார்ல வரலன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதுக்கா இவ்வளவு பில்டப்? நான் போறேன்டா. அம்மா, நீ அப்பா கூட வந்து. நீங்க போங்க. ஏய் கொடுங்க. காரு இந்த பக்கம் இருக்கு. ஹலோ யங் மேன். ஓ வாவ் அங்கிள், யூ லுக் கிரேட். அங்கிள், இதுல நானும் வரலாமா? ஓ, நீ அதுல போறேங்கறியா? சரி போ போ. காமெடி பீஸ் சொதப்பிடுச்சு. நீ வண்டியில ஏறுமா. ஓகே டாடி. என்ன கூப்பிடு. ஹலோ யங் மேன். கூப்பிட்டாரு. இங்க வா. அங்கிள், இன்னைக்கு எனக்கு டிரைவிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ வேணா டிரைவ் பண்றியா? டாடி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் டிரைவ் பண்றேன். நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதமா, அவன் டிரைவ் பண்ணுவான். நீ வா. டாடி, Yes. டாடி. ஹேய், நீ அதுல போ. சரிங்கய்யா. யங் மேன், உன் லவ் ஸ்டோரி எது வரைக்கும் வந்திருக்கு? அந்த பொண்ணு ரொம்ப ஸ்லோ அங்கிள். இன்னும் ஃபர்ஸ்ட் கியர்லயே இருக்கா. லவ் கியர் எப்ப போட போறாளோ, எனக்கு பொண்டாட்டியா எப்ப வர போறாளோ. யூ நோ மை லவ் ஸ்டோரி? நான் ஆர்மில இருந்தப்போ லீவுக்கு டெல்லியில இருந்து ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தேன். நான் இருந்த கோச்சில் பாரதியும் உங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்தாங்க. ட்ரெயின் 100 கிலோமீட்டர் வேகத்துல ஸ்பீடா டிராவல் பண்ணிட்டு இருந்தது. பாரதியை பார்த்த உடனே என் ஹார்ட் 150 கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் பண்ணிச்சு. எங்க 2 பேரோட லவ் ஸ்பீடை உங்க அம்மா எப்படி கவனிச்சாங்கன்னு தெரியல. ஸ்டேஷன் வந்ததும் எங்களை அங்கேயே இறங்க சொன்னாங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதே ஸ்டேஷன்ல இருந்து எங்களை டெல்லிக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்போ மழைக்காலம் வேற யங் மேன். சரி ஓல்டு மேன், நீங்களும் எங்க அம்மா மாதிரியே ஸ்பீடா இருங்க. எங்க கோயில் வருதோ அங்க நான் காரை நிறுத்துறேன். எங்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. மழை காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். என்ன டாடி நீங்க அவ இப்படி பேசிட்டு இருக்க, நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? இன்னும் நிறைய டைம் இருக்குமா, நீ டென்ஷன் ஆகாத. என்ன அவர் கொடுத்து நான் வாங்கிக்கிறது? அவர் ஒரு பைத்தியக்காரரு. உன்னோட தில்லுமுள்ள எல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்காரு. செவுட்டு மிஷினை வச்சா மட்டும் என்ன ஆக போகுது? மேக்ஸிமம் நான் பேசுறத கேட்பாரு. எனக்கு மினிமம் கூட பயம் இல்ல. ஐயோ மாமா, இப்படியே உன் பொண்ணை சென்னைக்கு தூக்கிட்டு போய் குழந்தைங்களை பெத்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டு வந்தா உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? தேங்க்ஸ் மாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை பைத்தியக்காரன்னு சொன்னல. நீங்க தான் சூப்பர் மாமா. டாடி, are you mad? என்னாச்சு உங்களுக்கு?
அவன் இந்த அளவுக்கு சீப்பா பேசிட்டு இருக்கான், நீங்க பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. என்ன ஆச்சு டாடி? செவட்டு மிஷின்ல பேட்டரி காலி ஆயிடுச்சு, பத்திரமா வச்சுக்கோ. ஹலோ ஹலோ. வணக்கம், வாங்க. ஹாப்பி மேரேஜ் லைஃப். Thank you. என்ன அப்படியே தான் இருக்கியா? நீயும் ஓகே தானா? கொடுங்க. ஹாப்பி மேரேட் லைஃப். இல்ல ஒண்ணும் இல்ல. உங்கள மாதிரியே